அவர்கள் நம்முடைய வந்து இன்று நற்கருணை ஆராதனை வழியாக கிறிஸ்துவின் குணமளிக்கும் ஆற்றலை நாம் பெற நம்மை வழிநடத்த இருக்கின்றார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக அருட் சகோதரர் ராஜு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அம்மைய பண்ணு இறைவா, உமது திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். புனித பதுவை அந்தோணியருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் பக்தி பற்றுதலுடன் உம்மை வழிபடவும் அனைவருக்கும் அயராது அன்பு செய்யவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டறலாம், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டறலாம், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமனிருக்கின்ற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுபண்ணி இரட்சியும் சுவாமி, உலகத்தை மீட்க சித்தஸ்வராகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுபண்ணி இரட்சியும் சுவாமி, ஸ்திரேத்து சாத்வாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுபண்ணி இரட்சியும் சுவாமி, அச்சிஷ்டமதிரத்துவமாயிருக்கும் ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுபண்ணி இரட்சியும் சுவாமி, சேஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஜன்மப்பாங்காமபித்த சேஷ்ட மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியஸ்திரேரில் உத்தம சேஷ்ட கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பக்தி சுவாரகத்தோராய மீத பிராஞ்சிஸ்வே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பதவை பதியரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வெண்ணுலக திருவெந்திர பெற்றியான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மோப்பின் கிழமைசல கண்ணாடியான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தபசின் பேருள்ள நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தர்மத்தை மிகவும் துறந்தவரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திருச்சிலுவை மிகவும் நேசித்தவரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தர்ம நெறியில் மாறாத மனதை விரும்பியவரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சிற்றின்ப ஆசை வென்றவரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தூய்மையில் லீலி மலரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நாட்டுக்கு நான் நட்சத்திரமான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நற்செய்தை ஊக்கத்துடன் அறிக்கிட்டவரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவாக்கின்ற நிச்சயமான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பரிசுத்த ஆவிராயிரைவனின் படிப்பு நிலையின் மீதான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அவிசுவாசிகளுக்கு பயங்கரமாவதேஸ்வரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வசாஸ்களை நடுநடுங்க செய்கிறவரான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புண்ணியவான்களுக்கு குறையற்ற பிடிப்பினையாய நிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மேனரன் என்ற திரவியருக்கு படிப்பினையான நிதாந்தோனியாரே, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர் கொழுந்தான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழிதப்பி போகிறவர்களுக்கு துணையான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியங்களை செய்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சலிப்புள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றமில்லாத மக்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலுமான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மைகளை போதிக்கிற உபதேசியரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மைகளை பேசச் செய்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாஸ்களை மிரட்டி ஓட்டுகிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தவர்களுடைய இறைநாள் உயிர்ப்பித்தவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு கண் கொடுத்தவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன வேலை காட்டி கொடுக்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்து போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்காளியுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெண்ணுலகத்திற்கு சுதந்திரவாதியான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோர்க்கு ரத்தினமான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆள்கள் மீன்களுக்கு உபதேசித்தவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய குறையற்ற தூய்மை நேசித்தவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சு கலந்த உணவை ஆசீர்வதித்தருந்தினவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியம் என்கின்ற ஞான வல்லாண்மை பல நாடுகளில் விளைவித்தவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் அவதிப்படியர்களை காப்பாற்றியவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறவர் கண்பரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவரீரை புகழ்கிறவர்களுக்காக கொண்டாடுகிறவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிருந்த ஆத்மங்களை விண்ணுலகில் சிறப்பித்தவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்னாக்களியாதனற்றவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலன் வென்றுடைய சபைக்காரனான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை உருவத்தில் வந்த கர்த்தரை கையில் ஏந்தினவரான பிதாந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, கஸ்தேப்படியருக்கும் வாழ்ச்சளிப்பவருமாய் பாவ அக்னி விரைவில் அமர்த்துகிறவரும் உன்னத விண்ணுலகில் இருக்கிற தந்தையுமான இறைவன், எங்களுக்கு இறுதியில் விண்ணுலக பேரின்பம் தந்திரள உம்மை மன்றாடுகிறோம். உலகின் பாவங்களை போக்கின்ற சரேஸ்மி செம்மறிப்பியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியல்லும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கின்ற சரேஸ்மி செம்மறிப்பியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டல்லும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கின்ற சரேஸ்மி செம்மறிப்பியாகிய இயேசுவே, இயேசுவே எங்களை தயப்பனி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அந்தோனியாரே எங்களுக்காக மன்றாடும். புளிய நகர் சேஸ்திரத்தில் மோட்சிமிதங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருவாசனம் கொண்டெழுந்துள்ள சீஷ்ட அந்தோனியாரே, பரிசுத்ததனமுள்ள லீலியே, விலமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தே துன்பப்படுகிறவருக்கு பரமசங்கேவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம், உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம், உம்முடைய திருமுக மண்டலத்தை அண்ணாந்து வார்த்தமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகாசிரவணமன் யக்கீஸ்ட அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாஸ்களை மிரட்டி ஓட்டுபவரே,
திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரெங்கள் ஞானத்தந்தேன் காண்பியும், பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ. உண்மை தேடி வந்த நீர் பார்க்கிற தயவாயிரும், அழுகிற வேர்களை அரவணையும், அல்லல் படுகிறார்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடிவர் வேல் தயவாயிரும், பரிசுத்த வெண்மை என்று இயதான தாவரமே, தயக்கடலே, தவித்தவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்தோடி வந்தோம். துன்பத்தினே வறுமை முளைச்செடிகளினாலே வாடி நந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாற்று மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீரும் உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? அன்பான தகப்பனே, எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை கையேந்து கொண்டு ஆசிக்கலாம். என்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்ய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்ய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே.
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை புகழ் ஆராதனை ஆராதனை எல்லாரும் இணைந்து ஆராதனை ஆராதனை புகழ் ஆராதனை ஆராதனை. அனைவரும் முழங்கால் பணியிடுவோம். அனைவரும் எல்லோரும் முழங்கால் பணியிட்டு நம்முன் வந்திருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தகப்பனே, இந்த ஆராதனையிலே நான் முழுவதுமாக சுகம் பெறுவதற்காக வந்திருக்கிறேன். இந்த வேளையிலே தூய ஆவியானவர் இந்த மத்தியிலே இறங்குவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் குணமுடும்படியா இதோ நீர் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரமானது எங்கள் ஒவ்வொருவரையும் தொரும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று அனைவரும் முழங்கால் பணியிட்டு நம்முள் இருக்கக்கூடிய இந்த நற்கருணை நாதரை நாம் புகழ்ந்து பாடுவோம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானக பிதாவே உமக்கு ஆராதனை, வானக பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை புகழ் ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை புகழ் ஆராதனை ஆராதனை. வாழ்வுதரும் தண்ணீரே ஆராதனை, வாழ்வுதரும் அப்பமே ஆராதனை. வாழ்வுதரும் தண்ணீரே ஆராதனை, ஆழ்வழிக்கும் அப்பமே ஆராதனை. ஆண்டவரின் மேகமே ஆராதனை, ஆண்டவரின் மேகமே ஆராதனை. மீட்பரே உமக்கு ஆராதனை, மீட்பரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. எல்லோரும் ஒரு கரங்களை உயர்த்துவோமா? அப்படியே ஆண்டவருக்கு கரங்களை அசைத்துக் கொண்டு, தகப்பனே இதோ இந்த கூட்டத்திலே நானும் வந்திருக்கிறேன். இதோ ஆண்டு சொன்னாரே, ஐயோ ஆண்டவரே தாவீதின் மகனே, அவர் வீதியிலே நடக்கின்ற பொழுது நான் வந்திருக்கிறேன், நீர் என்னை பாருமப்பா என்று நாமும் கரங்களை உயர்த்தி, தகப்பனே நீர் வந்திருக்கிறேன், இதோ இந்த வேளையில இந்த கூட்டத்திலே நீரும் என்னை பாரும் ஆண்டவரே என்று மீண்டும் எல்லோரும் இணைந்து பாடுவோமா? ஆராதனை ஆராதனை. எல்லோரும் இணைந்து ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமருவோம் பிரியமானவர்களே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த நற்கருணை வழிபாட்டிலே நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஜெபிக்கவிருக்கிறோம். தகப்பன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவிருக்கிறார். கோடி அற்புதரான இந்த ஆலயத்திலே இன்று இந்த நற்கருணை வழிபாட்டிலே நான் சுகம் பெறுவேன் என்று மன உறுதியோடு நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் சுகம் பெறணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டுங்க. ஆண்டவருக்கு தகப்பனே, இன்றைய நாளிலே நான் சுகம் பெற வேண்டும். இதோ இந்த நற்கருணை வழிபாடிலே நீர் என்னை தொட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் இன்று நம்மை சுகப்படுத்தவிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை
என்ன செய்யவிருக்கிறார்? சுகப்படுத்தவிருக்கிறார். இன்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், கட்டுகளை அவிழ்த்து விட்டு இவர்களை போக விடுங்கள். ஆமென். இவர்கள் இன்று சுகம் பெறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆசீர்வாதமானது ஒரு மகிமை மிக்கதாக, ஒரு துதி மிக்கதாக, ஒரு ஆராதனை மிக்கதாக. தகப்பனே, நான் சுகம் பெற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் சுகம் பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதியோ. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை சுகப்படுத்தும். நான் இன்று குணமடைவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தமான ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய தெய்வீக வார்த்தையை, குணமளிக்கின்ற வார்த்தையை, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகின்ற வார்த்தையை அறிவிப்பதற்காக என்னை அழைத்த அன்பு தந்தை குழந்தைராஜ், அவர் என்னோடு படித்தவர். புனித சின்னப்பர் கல்லூரியிலே என்னோடு படித்தவர். ஆகவே எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களுடைய சபையிலே பல அலுவல்கள் இருந்தாலும் தந்தை அழைத்த போது அதை நான் மறுக்க முடியவில்லை. காரணம், என்னோடு படித்தவர், எனக்கு மிக பிரியமான நண்பர். ஆகவே நான் அவருடைய அன்பு கட்டளைக்கு பணிந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே தந்தை குழந்தை அவர்களுக்கும், குழந்தைராஜ் அவர்களுக்கும், தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், வருங்காலத்தில் குருவாக இருக்கின்ற சகோதரர் அவர்களுக்கும், அன்பு சகோதரிகள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிருதிய சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்து, இன்றைய நாளில் ஆண்டவர் முன்பு திருவிருதிய அன்பை பரப்புவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட எங்கள் சபையிலிருந்து இந்த அந்தோனியார் ஆலயத்திலே வந்து வார்த்தைகளை அறிவிக்க எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். பைபிள் நீங்கள் படிக்கும்போது இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது அவர்கள் பாலைவனத்திலே பசியாக இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லை. அந்த நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள், அடிபட்டார்கள். ஆனால் உணவு கிடைத்தது. அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதை பார்த்து தேவன் இறங்கி வந்து மோயிசனை பார்த்து, என் மக்கள் கண்ணீர் சிந்துகிறார்களே, அதை பார்த்து நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னார். வானத்திலிருந்து தேவன் இறங்கி வந்து அந்த மக்களை மீட்பதற்காக மோயிசனை பயன்படுத்தினார். மோயிசனை அழைக்கும் போது அவர் சொல்லுகிறார், எனக்கு பேச தெரியாது, திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது, நான் எம்மாத்திரம், நான் அந்த அரண்மனையில், பார்வோன் அரண்மனையில் இருந்தல்லவா ஓடி வந்தேன், அங்கே சென்றால் என்னை அரசன் கொன்று விடுவானே என்று பயந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த ஆலயத்தில் இருந்து நீங்கள் வெளியே செல்லும் போது, இந்த அந்தோனியார் பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர், பெரிய பணக்காரர். அவருடைய பெற்றோரெல்லாம் நினைத்தார்கள் அவர் பெரிய பிரபுவாக இருப்பார், ஆக வேண்டும் என்று கனவு கண்டார்கள். ஆனால் ஏழையாக வாழ்ந்து இன்று உலகம் முழுவதும் அன்னை மேரியை அடுத்த நிலையிலே அந்தோனியார் இருக்கிறார். கைதட்டுவோமா? கைதட்டி புனித அந்தோனியார் ஆலயம் எங்கே பார்த்தாலும் சரி, கடற்கரை ஓரங்களிலே சென்று பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சரி,
சில சமயங்களிலே 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கடற்கரை ஓரங்களிலே பணி செய்திருக்கின்றேன், கோட்டாறு மறை மாவட்டத்திலே. அப்பொழுதெல்லாம் அங்கே ஒரு தந்தை செர்வாசியுஸ், அதே போல வால்தாரிஸ், சூசை, இவர்களெல்லாம் இந்த அருங்கொடை இந்த மாநாடுகள் நடத்தும் போது ஒரு பாடல் பாடுவார்கள். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அசைந்தாடி செல்கின்றது. ஆழம் நிறை கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆழம் நிறை கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆர்ப்பரிப்போடு செல்கின்றது, ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். ஆர்ப்பரிப்போடு செல்கின்றது, ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அசைந்தாடி செல்கின்றது. நீடிய பொறுமையோடு செல்கின்றது. நான் கொடுத்திருக்கின்ற அந்த பேப்பரில் இருக்கிற அந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், படிக்க தெரிஞ்சவங்க அதை பார்த்து படிங்க. அது ரொம்ப நல்ல பாடல், ஒரு குருவானவர் எழுதிய பாடல், 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ரொம்ப அருமையான பாடல் அது. நீடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நீடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலை பலமாக செல்கின்றது, நிரந்தரமான இடத்தை காண. நிலை பலமாக செல்கின்றது, நிரந்தரமான இடத்தை காண. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அசைந்தாடி செல்கின்றது, அசைந்தாடி செல்கின்றது. காரணம், அந்த கப்பலுடைய மாலுமி யார்? யார் மாலுமி? அதில் இருக்கிறதே ஆண்டவர், நம் ஆண்டவர். ஆதியாகமம் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம், ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய நாட்டை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய இனத்தை, உன்னுடைய குடும்பத்தை விட்டு நான் காட்டுகின்ற தேசத்திற்கு போ என்று சொன்னார்.
அவர் போனார். எங்கே, எதற்கு, என்ன ஆகும் கேட்கவில்லை. அவர் போனார். 100 வயது ஆகும்போது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம். வயதான காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் என்று. எல்லாம் சிரிக்கிறாங்க, மனைவி சிரிக்கிறான். அது எப்படி? அது நடக்கிறதா? நடந்தது. அவ்வளவு செல்லமாக வளர்த்த பிள்ளையை அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய குழந்தையை பலியிடு. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் எல்லாம் திருமணம் ஆகாதவர்கள். எங்களுக்கு அந்த குழந்தையை எப்படி பலி கொடுக்கும்போது அவர் என்ன பாடுபட்டிருப்பார், எவ்வளவு துடித்திருப்பார் என்று உங்களுக்கு தான் தெரியும். அம்மாவுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு தான் தெரியும் எவ்வளவு துடித்திருப்பார். அந்த குழந்தையை அழைத்து செல்கிறார். போகும்போது ஈசா கேட்கிறான், அப்பா நம்ம விறகெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோமே, ஆட்டுக்குட்டி எங்கே பாவம்? அவர் நாம் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி. என் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அப்படியே கட்டி விறகு மேல வச்சு வாழ இருக்கிறார். தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஏகமகன் எவ்வளவு கஷ்டம். ஆபிரகாம் அதோ பார், குழந்தை மேல் கை வைக்காது, அங்க பார் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தார். என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, அந்த அப்பா என்ன பாடுபட்டிருப்பாரோ அதே போல நம்முடைய அப்பா பாடுபட்டு இருக்கிறாரு. இது யார்? இவர் கல்வாரி மலையில பலி கொடுத்தார். அந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஏககுமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக, அந்த இயேசு கிறிஸ்து தான் இங்க இருக்கிறார். அந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், பரலோகத்தில் தான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கஷ்டம்தான் நமக்கு ரொம்ப பெரியதான். நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டம் தான் பெரிய கஷ்டம். இயேசு கிறிஸ்து என்ன பாவம் செய்தார்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பாவம் செய்தார்? ஏன் சிலுவையில் அடிபட வேண்டும்? என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நீ கஷ்டப்படும் போது அன்று குழந்தைகளை இழந்து, வீட்டை இழந்து, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து, ஒட்டகங்களை எல்லாம் இழந்து, பெரிய பணக்காரனாகிய யோபு அனாதையாக குஷ்ட ரோகியாக நிற்கும் போது, என் தேவன் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமம் சொல்ல முடியுமா? என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியை சொல்ல முடியுமா? இந்த இரவு நேரத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, பவுல் அடியார் சொல்லுவதை போல என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பைபிள் படிக்க வேண்டும். பல சமயங்களிலே நமக்கு பைபிள் படிப்பது என்றால் மிக கஷ்டம். ஆனந்த விகடன் படிப்போம், குமுதம் படிப்போம், சினிமாவுக்கு போவோம், எல்லா பேப்பரையும் படிப்போம். காலையில எழுந்து அரை மணி நேரம் அந்த பத்திரிகையை வாசிப்போம். அது என்னது? பரீட்சை எழுத போறோமா நமக்கு? ஆனா 5 நிமிடம் 10 நிமிடம் பைபிள் படிப்பதற்கு கஷ்டம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரிய, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, வியாபாரத்திலே நஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பத்திலே போராட்டம் வந்தாலும் சரி, அன்பார்ந்த சகோதரிய, உன்னுடைய கணவன் குடித்து குடும்பத்தை நாசப்படுத்துகிறானா, கவலைப்படாது, கவலைப்படாது. ஆண்டவரிடம் சொல், அப்பா ஏசப்பா எவ்வளவு கண்ணீர் சிந்துறனே பாரு. அந்த இஸ்ராயேல் மக்கள் கண்ணீர் சிந்திய போது இறங்கி வந்த தேவன், நீ கண்ணீர் சிந்தும் போது வரமாட்டாரா? வரமாட்டாரா? வருவார்.
அதற்காகத்தான் இங்க இருக்கிறாரு. உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிற மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29, 30. மத்தேயு 11 வீட்டுல போய் நீங்க படிச்சு பார்க்கணும். பேனா இருந்துச்சுன்னா மெதுவா எழுதி வச்சுக்கிறோம், அந்த பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கிறோம். மத்தேயு 11 சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னடவார். அதற்காகத்தான் கடைசி நேரத்துல சாக முன்பா ரா போஜனம், அதான் ரா போஜனம். அதை எடுத்து அப்பத்தை உடைத்து கொடுத்து இதை வாங்கி ஒவ்வொரு நாளும் திருப்பலியில நாம் உண்ணும் போது எதை ஒன்று உண்டோம். அந்த தேவன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழியாது. என் அன்பார்ந்த சகோதரி, எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்ப சும்மா எடுத்தாவது ஒரு வசனத்தையாவது படிச்சு. வேலைக்கு போறியா, காட்டுக்கு போறியா, ஆடு மாடு மேய்க்க போறியா, எந்த வேலைக்கு போனாலும் சரி, வாத்தியார் வேலை பார்க்க போறியா, பேங்க்ல வேலை செய்யறியா, ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை படிச்சு. அப்பா பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமியார் நற்செய்தி வாசிக்கும் முன்பா ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சொல்றோம். இப்பொழுது அந்த ஆண்டவர் இங்கே இருக்கு, அவர் பேசுவார். இப்பொழுது அவரை பார்ப்போமா? என்ன ஆகமத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள் வரும்போது கோபப்பட்டார்கள், முணுமுணுத்தார்கள். ஆகவே தேவனுக்கு கோபம் வந்து அவர் பாம்பை அனுப்பி எல்லாரையும் கொண்டு விட்டார். எல்லா மக்களும் செத்துட்டாங்க. அப்போ புலம்புறாங்க. அப்போ தேவன் என்ன சொல்ற, ஐயோ கொண்டுட்டோமே, கோபத்தில் கொண்டுட்டோமே நம்ம பிள்ளைங்களை. அப்போ என்ன சொல்றாரு மோயிசன்ட்ட, ஒரு பாம்பு வெம்புல பாம்பை அப்படி நிறுத்தி அதை பார்க்க சொல்லு, எல்லாரும் பழிச்சுக்குவாங்க. அதை பார்த்தவங்க எல்லாம் பழிச்சுட்டாங்க. அது மாதிரி நம்ம ஆண்டவரை பார்ப்போமா? எல்லாரும் முழங்கால் இருந்து நம்ம ஆண்டவரை பார்ப்போம். எல்லா வியாதி, எல்லா கஷ்டம், எல்லாவற்றையும் அவர் இப்பொழுது குணமாக்குவார். அவர் குணமாக்குவார். என் வெளியே இயேசுவை நீ பாரு. நாம் பார்ப்போம், இயேசுவை நாம் பார்ப்போம். அங்க இருக்கிறார் பாருங்க, இயேசுவை அப்படியே பார்த்து கொண்டே. அந்த பாடலும் அங்கே இருக்கின்ற முதல் பாடம் நொழியுங்க. இதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அருங்குடை மாநாடுகளிலே பாடிய பாடல். மிக அருமையான பாடல், மெதுவாக பாடும் வல்லமை. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சுவை நீ பாடு, எல்லோரும் இணைந்து சுவை நீ பாடு, சுவை நீ பாடு. எல்லோரும் கரங்களை நீட்டுங்க, எல்லோரும் கரங்களை நீட்டுங்க. இயேசுவின் மொழி எழுது, அவர் மொழி எழுத வேண்டும். எங்கரமே இயேசுவின் மொழி எழுது, எங்காலே இயேசுவின் படி செல்லு, இயேசுவின் வழி செல்லு. இயேசுவை நீ பாரு, என்னாவே இயேசுவை நீ பாடு. எல்லோரும் காதை தொட்டுக் கொள்வோமா? என் காதே இயேசுவின் மொழி கேளு. ஆண்டவர் இப்பொழுது பேச போகிறார். இயேசுனுடைய வார்த்தையை கேளு. என் நெஞ்சே இயேசுவிடம் உனை வழங்கு, அவரிடம் நாம் வழங்குவோம். பாடுவோம். என் காதே இயேசுவின் மொழி கேளு, என் காதே இயேசுவின் மொழி கேளு, என் நெஞ்சே இயேசுவிடம் உனை வழங்கு, இயேசுவிடம் உனை வழங்கு.
சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். கண்மணி போல பாதுகாக்கின்ற தேவன் ஆட்டுக்குட்டியை தன்னுடைய தோளின் மீது சுமந்து செல்லுகின்ற நல்லாயனாகிய இயேசு நம்மை அழைக்கின்றார். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பம், துயரம், கண்ணீர், வேதனைகள், கஷ்ட நஷ்டம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே இப்பொழுது காணிக்கையாக்குவோம். அவர் கரங்களை விரித்து நற்கருணை ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மகனே, மகளே, உன்னுடைய கஷ்டம் என்ன? என்னிடம் சொல். ஆண்டவரே, 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட பெண் என் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் குணம் பெறுவேன் என்று சொல்லி பயந்து பயந்து கொண்டு ஓடி வந்து ஆடையை தொட்டாள். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே கனானிய பெண் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி 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 கேட்கும் போது பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது என்று சொல்லுகிறார் இயேசு. ஆனால் அவள் விடவில்லை. ஆண்டவரே, அந்த மேஜையில் இருந்து விழுகின்ற அந்த ரொட்டி துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிறார். அம்மா, உன்னுடைய விசுவாசம் மிகப்பெரியது, மிகப்பெரியது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொன்னான் நூற்றுவர் தலைவர். சொல்லுவோமா? நம்முடைய கஷ்டத்தை அவரிடம் சொல்லுவோமா? அவரை தொடுவோமா? அவருடைய ஆடையை தொடுவோம். அந்த பெண் தொட்டால் குணமடைந்தார். அந்த பெண், ஆண்டவரே என்னை தொடும் என்று. குருடர்கள், ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் தொட்டார், குணப்படுத்தினார். இந்த இரவிலே உங்களை அவர் தொட போகிறார். இந்த இரவிலே அவர் உங்களை தொட போகிறார். கடைசி நேரத்திலே மாண்பியர் பாடும் முன்பு தந்தை அவர்கள் ஆண்டவரை, நற்கருணை நாதரை எடுத்து வருவார். மத்தியிலே எடுத்து வருவார். அவரை பாருங்கள், அவரை தொடுங்கள். அந்த பெண் தொட்டால் குணமடைந்தாள். வியாதியோடு வந்த யாரும் வியாதியோடு போகக்கூடாது. அவரிடம் சொல்ல வேண்டும். யாக்கோபு சொன்னான், என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் உன்னை விடமாட்டேன். இரவு முழுவதும் போராடி என்னை ஆசீர்வதியும், விடமாட்டேன், விடமாட்டேன். ஆண்டவரிடம் சொல்லணும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் விடமாட்டேன். ஆண்டவரிடம் போராட வேண்டும். நீங்க பிள்ளை, அவர் நம்முடைய தகப்பன். நம்முடைய தகப்பனிடம் கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. நம்மை குணப்படுவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய வியாபாரத்திலே நஷ்டத்தை எல்லாம் மாற்றி நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்க வேண்டிய அவருக்கு கடமை இருக்கிறது. நாம் கேட்க வேண்டும். எனக்கே அந்த கஷ்டம், எவனெல்லாம் அவனுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், எனக்கே அந்த கஷ்டமும் நஷ்டமும் எனக்கு கொடு, கேட்க வேண்டும். நம்ம அப்பா அவர், நம்ம அம்மா மேரி அம்மா, அன்னை மரியாள், அவங்கள்ட்ட கேட்காம எங்க போய் கேட்கறது? எங்கேயாவது போய் அங்க எவனாவது சொல்லுவான், குடுகுடுன்னு அடிப்பான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, அந்த கொலையை அடிச்சுக்குவான். அந்த சாமி கிட்ட போனா கொடுத்துரும். போகாத. நம்ம அப்பனை விட்டுட்டு எதுக்கு போறாங்க? நம்ம அம்மா விட்டுட்டு எதுக்கு அவள் தேடி போக மாட்டேன்? எங்கேயும் போகக்கூடாது. வல்லவர், அல்மைட்டி காட், நம் தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்தவர். மோசஸ், உன்னுடைய கரத்தில் இருப்பது என்ன? கையை நீட்டு, கடல் பிளக்கும், எரிக்கோ மதில் உடைந்து சிதறும். பைபிள் எல்லாம் படிச்சது என்ன சும்மாவா? எதுக்கு படிச்சிருக்கீங்க? எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினாலே என்று விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினாலே என்று விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாடு என்று பாடு. எல்லாம் சேர்ந்து பாடு. நன்றியால் துதி பாடு,
இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கண்களை மூடி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தரை ஆண்டவர் ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்கள் மத்தியிலே வருகிறார். இந்த பாடலை நான் பாடும்போது எல்லோரும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்ல சொல்லுங்கள். நமக்கு உடல் வேதனை இருக்கிறதா? கண் பார்க்க முடியவில்லையா? காது கேட்பதில்லையா? என்ன வேதனையாக இருக்கிறது? கை நீட்ட முடியவில்லையா? நான் கை நீட்டி பார்க்கிறேன், முடியவில்லையே. ஏன் இந்த இறங்கட்டும் அப்பா, எழுத முடியவில்லை. இறங்கட்டும் அப்பா. என் கரமே இயேசுவின் மொழி எழுது நான் பாடினேனே, உன்னுடைய மொழியை எழுத முடியவில்லையே. என் காலே இயேசுவின் வழி செல்ல முடியவில்லையே. சாத்தான் தவறான பாதையிலே அழைத்து செல்லுகிறான். ஆனால் என் கால் அந்த பரிசுத்தமான பாதையிலே செல்ல முடியவில்லையே. என் காலை பலப்படுத்தும். எழுந்து நிற்க முடியவில்லையே. கால் நீட்ட முடியவில்லையே. கரத்தை நீட்ட முடியவில்லையே. பார்க்க முடியவில்லையே. ஆண்டவரே, எல்லா கஷ்டங்களையும் அவருடைய தோளின் மீது வைத்து விடுவோமா? எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொண்டு சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவோம். தகப்பனே ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஒப்பு கொண்டு தகப்பனே, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இது இந்த வேளையிலே என் பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறேன். இது இந்த வேளையில என்னை நோக்கி கூப்பிடுகிற எல்லா பிள்ளைகளையும் நான் இந்த வேளையில ஏறெடுக்கிறேன் என்று சொன்னேன். இந்த வேளையில என் பிள்ளைகள் ஜெபிக்கவிருக்கிறது. மகனே, மகளே, இன்று நான் உன்னை சுகப்படுத்தவே இங்கு வந்திருக்கிறேன் என்று நீர் சொன்னேரே. இதோ இந்த வேளையில நீர் எங்களை எல்லாம் சுகப்படுத்தவிருக்கிறீரப்பா. தகப்பனே, நான் கேட்கக்கூடிய என் விண்ணப்பங்கள், தகப்பனே, என் குடும்ப கஷ்டங்கள், என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லையே, என் கணவனுக்கு உடம்பு சரியில்லையே என்று மனதில் புள்ளிங்கி கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. தகப்பனே, இதோ இந்த ஆலயத்திலே கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா பிணிகளையும் நீரே போக்குவீராக, நீரே எங்களை சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. தகப்பனே, மீகா 7:15 நீர் சொல்லி இருக்கிறாரே, உன்னை நான் அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று சொன்னேரே. என் பிள்ளைகள் இன்று அதிசயங்களை காணும் செய்யும்படி என் பிள்ளையா, இதோ என் பிள்ளை கூப்பிடுகிறது. இதோ நீர் செவி கொடுத்து சொன்னாரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன், நான் உன்னை போக விட மாட்டேன். இப்பொழுது 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 நான் சுகப்பட வேண்டும், நான் சுகப்பட வேண்டும். இதோ என்னில் நீர் என்னை தொட வேண்டும். மனதிலே
எல்லாரும் நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். நான் உன் மீது கவலையாக இருக்கிறேன். இதோ என் பிள்ளைகள் கவலையோடு வந்திருக்கிறார்கள். கவலைகளை இறைத்து நீர் இவர்களை ஆசீர்வதியும். நீர் இவர்களை ஆயன் ஆட்டை நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள், வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடமல்லவா இருக்கிறது. உம்மை விட்டால் வேறு எங்கு போவோம் ஆண்டவரே? ஆடுகளைப் போல நாங்கள் அலக்கழித்து கொண்டிருக்கிறோமே. நீர் எங்கள் மந்தையை ஒன்று சேர்க்கிறாக. என் குடும்பம் எத்தனையோ பிரச்சனைகளிலே பிறந்து கிடக்கிறது. என் குடும்பத்திலே சந்தோஷத்தை நான் காணவில்லையே. நன்றி. இன்றைய நாளிலே பெற்றவனாக சுகப்படுத்த மாட்டார்கள். என் கால் வியாதிகள், என் கை வியாதிகள், என் காது வியாதிகள், என் இதய வியாதிகள் எல்லாவற்றையும் யாரிடம் போவோம்? தரக்கூடிய வார்த்தைகள் தகப்பனே, நாளிலே எம்மை அன்று தெய்வம் இல்லை, உம்மை அன்று வேறு தெய்வம் இல்லை. நானே உன்னை காப்பாற்றும் ஆண்டவர் என்று சொன்னேன். இந்த வேளையிலே நீர் ஒருவரே எங்களை சுகப்படுத்த. நீர் எங்களை சுகப்படுத்த தகப்பனே. இந்த வேளையிலே என் பிள்ளை ஜெபித்துக் கொண்டிருக்க ஆண்டவரே, ஐயோ விடிவு காலம் வராதா? ஆண்டவரின் பார்வை என்மேல் விழாதா? தகப்பனே, இவ்வளவு கூட்டங்கள் மத்தியிலே நான் எப்படி சொல்லுவேன் என்னுடைய வியாதியை? மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகளை நீர் அவர்களை ஆண்டவரே, அவர்களை தொடுவீராக. அவர்களுக்கு புதுமை வாய்ந்ததாக நீர் அவர்களை குணப்படுத்தும். அவர்களை குணப்படுத்த மாட்டோம். முழுவதுமாக வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, முழுவதுமாக வந்து எதிர்நோக்கி இருப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுங்கள். சொந்த வேளையிலே தளராத மனதோடு இருங்கள். ஜபத்திலே உறுதியாக இருங்கள் என்று தூய பவுலடிகளார் சொன்னது போல இந்த நாளிலும் தகப்பனே, ஆபிரகாம் எதிர்நோக்கி இருப்பதிலே சந்தோஷமாக இருந்ததை போல தகப்பனே, அப்பா யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் கூட தகப்பனே, என்னுடைய தேவன் கொடுத்தார், என்னுடைய தேவன் எடுத்துக் கொண்டார் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்த மகனுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே தகப்பனே. குகைக்குள்ளே தானியேலை தள்ளிவிட்ட பொழுது தகப்பனே, சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டீரே தகப்பனே. ஜபத்திலே உறுதியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் இந்த வேளையிலே பெறவிருக்கிறோம். இறங்கி வந்த சமாதானத்தின் ஆவியானவர், சந்தோஷத்தின் ஆவியானவர் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று இறங்கி வார். ஒருவரையும் இறங்கி வார். ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவார்களாக நீர் ஒரு வார்த்தை சொன்னார் போதும், என்னுடைய ஊழியன் குணமடைவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நோக்கி பார்த்த மகனுக்கு தகப்பனே குணம் கொடுத்தீரே. அப்பாவுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சாத்தானின் அந்தகார சக்திகளை தகப்பனே நீர் இப்பொழுதே முறியடித்து போடுவீராக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக தகப்பனே. ஆசீர்வதி தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே. வல்லமையினால் தகப்பனே நலப்படுத்தும். பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக தகப்பனே. வல்லமை இறங்குவதாக கண்ணீரோடு வந்திருக்கிற இந்த ஆலயத்திற்கு வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கண்ணீரை காண்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். வல்லமை இறங்குவதாகப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போமா? நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையில் தகப்பனே என்னுடைய சுமைகளை எல்லாம் நீர் தாங்கிக் கொண்டு இதோ இப்பொழுது நான் ரொம்பவும் 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 ஃப்ரீயா இருக்கிறார். தகப்பனே என்னிடம் ஒன்றுமில்லை, நீர் என் மத்தியிலே வந்திருக்கிறார் என்று நாம் அனைவரும் இணைந்து இப்பொழுது பாடல்களை பாடி கரங்களை தட்டி தகப்பனே நீர் வந்துவிட்டு எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று எல்லாரும் இணைந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டு. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தருங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுமே பதில் கொடுப்பான், உரைகளெல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடுமே பதில் கொடுப்பான், உரைகளெல்லாம் நிறைவாக்குவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் இணைந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டு. ஆண்டவரே என் கரங்களை என் கண்ணீரை துடைத்து உன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எல்லாரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டு. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. எல்லாரும் இணைந்து பாருங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே. தாவீது ராஜா சங்கீதத்திலே 34வது சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார். வாசிப்போம்.
சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இறக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாவீது ராஜா மிகப்பெரிய பாவம் செய்தவர். ஒரு பெரிய பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது வயல்வெளியில. பெரிய பணக்காரன் அவன், ஆயிரக்கணக்கான ஆடுகள். அங்கே ஒரு ஏழை ஒருவன் ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கான். அந்த பணக்காரனுக்கு விருந்தாளி வரும்போது அந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளில் ஒரு ஆட்டை அடிச்சு அவனுக்கு விருந்து வைக்கல. அந்த பாவம் ஒரு ஏழை அவனுடைய பிள்ளை மாதிரி வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை அவன் அடிச்சு பலாத்காரமா பயமுறுத்தி அதை அடிச்சிட்டான். பிள்ளை மாதிரி வளர்த்தான். தன்னுடைய பிள்ளை மடியில் இருக்கிறது மாதிரி, சாப்பாடு இருக்கிறது மாதிரி அது சாப்பிடும். அந்த தட்டிலேயே சாப்பிடும், அந்த தட்டிலேயே தண்ணி குடிக்கும், அவனோட உறங்கும், பிள்ளை மாதிரி உறங்கும். இதை தீர்க்கதரிசி சொல்றாரு தாவீது ராஜா. அப்படியா, அவன் சாவணும் பெரிய பாவி. அப்போ அந்த நாத்தான் சொல்றாரு, நீந்தான் அந்த மனுஷன், தாவீது ராஜாவே நீந்தான் அப்படின்னு. இயேசு எந்த வம்சத்தில் வந்தவர்? தாவீது ராஜாவினுடைய வம்சத்தில் வந்தவர். அந்த தாவீது ராஜா பெரிய பாவம் செய்தார். உரியாத கொன்னு அவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவி, அவ்வளவு பெரிய துரோகி. கண்ணீர் சிந்தி அப்பா தெரியாம பாவம் செய்தேனே. 150 சங்கீதம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரியே, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் யூதாஸ் மாதிரி போய் அவநம்பிக்கையோட இறந்து போயிடக்கூடாது. அவநம்பிக்கைப்படக்கூடாது. அவர் நம்மை மன்னிக்கும் தேவன். அதுக்காகத்தான் இங்கே இருந்தார். சிலுவையில தொங்கும் போது கூட பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று நம்மை மன்னிப்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அவர் நம்மை தொடுவார். தொட வேண்டும், உள்ளத்தை தொட வேண்டும், மனதை தொட வேண்டும், இதயத்தை தொட வேண்டும், கரங்களை தொட வேண்டும், கால்களை தொட வேண்டும், சிரசை தொட வேண்டும். நாம் எல்லோரும் முழங்காலிலிருந்து ஆண்டவரே என்னை தொடும். இவ்வளவு நாட்களாக நான் அவநம்பிக்கையோடு இருந்தேனா? எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னை மன்னி. யார் மேலாவது கோபமாக இருக்கிறேனா? மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தால் காணிக்கையை அங்கேயே வச்சு திரும்பி போ. இங்கே காலையில திருப்பலிக்கு வரும்போது காணிக்கை ஒப்பு கொடுக்க இங்கே வராதே. உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய நண்பன் கோபமா இருக்கிறான், நீ கோபமா இருக்க, போய் சமாதானம் செய்ய. குணமடைய வேண்டும். இந்த ஆலயத்தை விட்டு இப்ப வெளியே போகும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய உடலை தொட்டு, கண்களை தொட்டு, கரங்களை தொட்டு, சிரசை தொட்டு, கால்களை தொட்டு, இதயத்தை தொட்டு, எல்லா வைராக்கியத்தில் இருந்தும், கோபத்தில் இருந்தும், பயத்தில் இருந்தும் விடுதலையை கொடுத்து, அந்த அந்தோனியாருடைய கரத்தில் இருக்கிற அந்த சின்ன குழந்தை, அதை நீங்க தூக்கிட்டு போகணும். இப்ப போகும்போது அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போகணும். அந்த குழந்தை இருக்கும்போது நமக்கு பயம் இல்லை. அம்மா தூக்கிட்டு ஓடினாங்க ராத்திரில, எகிப்து தேசத்துக்கு ஓடினாங்க, பயந்தாங்களா? பயப்படல. ஏன்னா குழந்தை ஏசு அவங்க இருந்துச்சு. சூசியப்பர் அந்த குழந்தைய வச்சிருக்கிறார், அந்தோனியார் வச்சிருக்கிறார். அந்த குழந்தைய நம்ம கேட்கணும், அம்மா உங்க கையில இருக்கிற குழந்தைய எனக்கு கொடுங்க, சூசியப்பரிய உங்க கையில இருக்கிற குழந்தைய எனக்கு கொடுங்க, அந்தோனியாரு உங்க கையில இருக்கிற குழந்தைய எனக்கு கொடுங்க. இப்ப கேட்டு வாங்கிட்டு தான் போகணும். அவர் நம்மை தொட போகிறார். கண்களை மூடி அந்த பாடலை நாம் பாடுவோம். அதை தொடர்ந்து நம்ம ஆசிரியர் இறைவன் எஸ்
பாடும்போது எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் ஆண்டவரை உற்று நோக்குவோம். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நற்கருணை நாதரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கரங்களை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் விடுவதற்காக இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே நான் உன்னை மீட்டுக் கொள்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வல்லமையாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை உற்று நோக்குவோம். சோர்ந்து போகாதே மகனே என்று சொல்லி இறங்கிக் கொண்டிருக்கிறது. கிருபையாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நோய்களால் சாத்தானின் அந்தகார சக்திகளால் ஆட்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வல்லமையாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறீரப்பா. நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி நன்றி. கொடுப்பா கொடுப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. கொடுங்க அப்பா. விலகீனம் என்று தள்ளி விடாதபடிக்கு தகப்பனே அப்பா, உங்களுடைய பலத்தா கிடைக்கும் அப்பா. என் பிள்ளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. நான் சுகமடைய வேண்டும், நான் சுகமடைய வேண்டும் என்று என் பிள்ளை இந்த வேலையில கண்டு ஜெபிக்கிறது தகப்பனே. நீ இந்த வேலையில என் பிள்ளையை தொடுவீராக. நீர் இந்த வேலையை தாங்கப்பா, அப்பா ஜெபிங்க பிள்ளைங்களை இந்த வேலையில நீ ஜெபி நீ ஜெபி எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக, தொடுவீராக. சோர்ந்து போகாதே, இடையாதே, கலங்காதே. நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறாங்க, கோட்டை எழுப்பி பாதுகாத்து கொள்கிறார்கள்.
கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய இதய கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தும் கல்வாரி ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கும். போய் திரும்பி வரலாம், எரித்து அழித்து போகலாம். கோட்டை எழுப்பி பாதுகாப்பு, அக்கினி கோட்டை எழுப்பி பாதுகாப்பு. பெருமையாக விட்டுவிடாதீங்க அப்பா, கலந்தானே என்று சொல்லி அப்பா ஒவ்வொருவரையும் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள் கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொருடைய கட்டுகளையும் எழுத்து நடக்க நான் சுகமடைய வேண்டும், நான் சுகமடைய வேண்டும். தேவனீரனை ஆசீர்வதியும், நானும் சுகமடைவேன். Thank you, Jesus. Thank you. இருவரிடமாய் வருகின்றேன்.
வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. நம்பிக்கையோடு ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். என்னை காக்கும் வாயனே, நீ என்னை ஆசீர்வதித்து எனக்கு தேவையான சுகங்களை பெற்றுத்தாரும். ஆசீர்வதியும் 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 என் இயேசுவே. ஆசீர்வதியும் 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 என் இயேசுவே. நற்கருணை நாதற்கு ஏற்றி செய்யும் புகழும் சாற்றிடுவோம் மாறுமே. பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு.
துதிப்பாடு நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. தந்தை மாந்து யாவின் பேராலே